we are going to have a discussion on speech writing. Especially when you write a speech or when you deliver a speech, there is a structure to start and continue and end. So how to start a speech, how to continue a speech, and how to end the speech. So there is a way to start, there is a way to continue, and there is a way to end the speech. So speech writing is one of the communication tool that we are using in our day-to-day situations. So in the O-level exam, especially, they are asking speech writing as an alternative instead of essay. So oral essay எழுதுறேன்னு சொன்னா essay எழுதுறதுக்கு பதிலாக கேட்கப்படுற ஒரு விஷயம் தான் வந்து ஸ்பீச் ரைட்டிங். ஒரு ஸ்பீச் எப்படி எழுதுறேன்னு சொல்லி நாங்க பார்ப்போம். ஒரு உங்களை எல்லாத்துக்கும் ஸ்பீச் எழுதுறதாக இருந்தாலும் லெட்டர் எழுதுறதா இருந்தாலும் எஸ்ஏ எழுதுறதாக இருந்தாலும் எல்லாத்துல பேசிக் வந்து என்னன்னா சென்டென்ஸ் ரைட்டிங், பேராகிராஃப் ரைட்டிங். சென்டென்ஸ் எழுத தெரிஞ்சா பேராகிராஃப் எழுத தெரியணும். பேராகிராஃப் வச்சுக்கொண்டு நாங்கள் நெய்யலாம். அதை லெட்டராக மாற்றலாம், எஸ்ஏயாக மாற்றலாம், ரிப்போர்ட்டாக மாற்றலாம், ஸ்பீச்சாக மாற்றலாம். ஸோ எதுவாக மாற்றலாம். இப்போ நாங்கள் வந்து ஒரு ஸ்பீச்சில் ஃபார்மட்டுக்கு போவோம். நோட் எழுதுகிற ஃபார்மட்டை பார்த்தோம், நோட்டீஸ் எழுதுகிற ஃபார்மட்டை பார்த்தோம், லெட்டர் எழுதுகிற ஃபார்மட்டை பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது ஸ்பீச் ரைட்டிங் ஃபார்மட். ஒரு ஸ்பீச் நாங்கள் எழுதும்போது என்னென்ன விஷயங்கள் நம்ம கன்சிடர் பண்ணலாம். இப்போ ஸ்பீச் ரைட்டிங் ஃபார்மட் இதுதான். ஸோ முதலாவது விஷயம் வந்து கேள்வி ஒன்று சந்திரிக்கிறாங்க. இது பாருங்க. ரைட் a speech you would like to make at the school assembly. School assembly நீங்க ஸ்பீச் ஒன்று செய்யும். On the என்னத்தை பத்தி effects of using polythene. So you are going to write about polythene effects or impact or as a result of the uses of the polythene, what is going to happen. So you are going to explain that. Okay. இதுல வந்து என்னென்ன விஷயங்களை அந்த ஸ்பீச்சில் சொல்லணும்னு சொல்றாங்க. ஸோ why people use polythene. ஸோ அதை நீங்க விளங்கப்படுத்தும். why people use polythene. ரெண்டாவது how the uses of polythene affects the environment. அப்ப இங்க இந்த பாயிண்ட்டை நீங்க டெவலப் பண்ணினீங்கன்னா சரி. என்ன பொலித்தீன் வந்து ஏன் மக்கள் பாவிக்கிறாங்க, அதுக்கான சந்தர்ப்பங்கள் என்னென்ன இருக்குன்னு சொல்லுவோம். அந்த பாயிண்ட்டை நீங்க வசனமாக்கினீங்கன்னா சரி. அடுத்த பாயிண்ட் வந்து என்ன, how the polythenes are affect the environment. என்வாயரன்மெண்ட் எப்படி பாதிக்கும், அந்த பாயிண்ட் நீங்க டெவலப் பண்ணுங்க. அடுத்த பாயிண்ட் ஒவ்வொன்றே ஒரு பந்தியா சொன்னீங்கன்னா சரி. மூணாவது பாயிண்ட் வந்து ஸ்டெப்ஸ் யூ குட் டேக் டு ப்ரிவென்ட் ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் யூசிங் பொலித்தீன். உங்களுக்கு தெரியும் பொலித்தீன் பாவனையால நிறைய நன்மை இருக்குது, தீமை இருக்குது. ஆனா இங்க கீழே சொல்றீங்க என்னன்னா தீமையா இருக்கிற அந்த ஸ்டெப்ஸை வந்து எப்படி நீங்க என்ன செய்ய போறீங்க, ப்ரிவென்ட் பண்ண போறீங்க. ஓகே, ஸோ நவ் யூ ஹாவ் டு ஆன்சர் these points when you have a speech. So being a space போது இந்த விஷயங்களை நீங்க கன்சிடர் பண்ணணும். இப்ப சொல்லணும் என்ன, why people use the polythene. ரெண்டாவது point you have to tell how the uses of polythene affects the environment. The third point you have to talk about the steps you are going to prevent the harmful effects of the uses of polythene. So மூணு விஷயத்தை நீங்க டெவலப் பண்ணணும். இப்ப இதுல உள்ள விஷயம் என்னன்னு சொன்னா, எப்படி நீங்க இந்த ஸ்பீச்சை எழுத ஆரம்பிக்கிறது மிக முக்கியமாக உண்டு. ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க சொல்லக்குள்ள சிம்பிளா ஆரம்பிக்கலாம். குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ, அல்லது குட் ஆஃப்டர்நூன் ஆல் ஆஃப் யூ, அல்லது குட் ஈவினிங் ஆல் ஆஃப் யூ. இதுதான் நாங்க ஸ்டார்ட் பண்றோம். இதுல நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு வசனம் சொல்லணும். இந்த வசனம் தான் இதுல எழுதியிருக்குது பாருங்க. ஐ டேக் திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. I take this wonderful opportunity to speak few words on the importance of, on the effects of. அப்ப இதுல தலைப்பை நீங்க போட்டீங்கன்னா சரி. I take this wonderful opportunity to speak few words on the effects of using polythene. So you just bring the topic here. So இதான் நாங்க ஆரம்பிக்கிறோம். Then you have to develop your speaking. இங்க வந்து ஸ்பீச்சை டெவலப் பண்ண போறீங்க. ஒன்றென்ன, முதலாவது விஷயத்தை indeed people, இந்த விஷயத்தை why people use polythene, you have to describe this here. Indeed people are using polythene for different purposes. Because of the polythene, people can take things easily from one place to another place. So especially on purchasing things. இந்த சொல்லி the benefits of using polythene ங்கற விஷயத்தை விளங்கப்படுத்தி. At the same time,
there are many disadvantages or harmful things when we use polythene. So you have to explain how these polythene harms to our body, harms to our environment. So you have to explain things. People are using polythene continuously. As a result of the polythene, so the polythenes are dumped everywhere. So the environment is polluted. So polythene is one of the main cause for causing cancer, because people are using polythene continuously. It is not good for health. So especially one-time use polythenes are used many times. People are not aware about how to use polythenes, even though they are using polythene for one time. So polythene, recycling the polythene is another issue. So there are lots of problems we are facing in day-to-day situations because of this polythene use. So the government is now targeting to reduce polythene use. They are introducing alternatives. What they want to use the paper bags. So instead of using polythene bags, the government is suggesting or promoting using the leaves instead of using polythenes as a what they call tissues. So they are promoting paper items, paper bags. Or earlier there were set up how the people were using polythenes. So that kind of approach now you can point out here. So how the polythene can be reduced in their usages. So how it can be what do you call controlled. So you have to tell the mechanism of controlling and the benefits of minimizing the polythene usages. So you have to explain these things here in your speech. Finally, you have to end this speech in this way. Before winding up my speech, this is how you have to end. I kindly request my brothers and sisters to think about using polythenes and try to switch polythenes to paper. So this is the government's program they are introducing all over the island. So they are promoting, government is promoting minimizing the uses of polythene and maximizing the uses of papers. It is good for environment and also our personal health. So such a way, so let's stop using polythene and continue papers or leaves or natural things. It will be good for our healthy life. Thank you. Normala